சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னதான் கூட்டணி இங்க சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் கன்ஃபார்மா அடுத்த 6 மாசத்துல இங்க வந்து இந்த மாதிரி ரீ எலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ரீ எலெக்ஷன்லாம் உடனடியாக வராதுங்க. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உள்ள வரும். ஏன்னா அப்படி ஏதாவது இன்ஸ்டெபிலிட்டி வந்தால் கூட சட்டசபையை கலைக்க மாட்டாங்க. இட் வில் பி கெப்ட் இன் சஸ்பெண்டட் அனிமேஷன், கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருவாங்க. கலைக்கிறதெல்லாம் மாட்டாங்க. கலைப்பது என்பது ஆர்டிகல் 356 பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கான்ஸ்டியூஷன் படி இங்கே ஆட்சி நடக்கலை, ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரின்னா தான் எடுப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்துங்க சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பதில் வல்லவர்கள். பெங்கால் போயிடுச்சு, திரிபுரா போயிடுச்சு, இப்போ கேரளாவும் போயிடுச்சு. மோடி சொல்கிறார் பாருங்க, கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியாவாக மாறிடுச்சு. எவ்வளோ வருத்தமாக இருக்குது நமக்கு. பிரேமலதா ஏன்னா அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு லாக் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன லாக்குன்னா, எல்கே சுதீஷுக்கு ராஜ்யசபா அமைச்சிருக்காங்கல்ல, அந்த லாக்கில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அந்த லாக் இல்லைன்னா பிரேமலதா தான் முதல்ல வந்து துணை முதல்வர் கேட்பாங்க. அச்சா, அந்த அம்மா அம்பிஷியஸ் லேடி. ஒரு 6 மாதம் உங்களுக்கு மூச்சு விடுற டைம் கிடைக்கும். ஏன்னா அதுக்கிடையில் யாரும் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் ஒரு கவர்மெண்ட் நம்பிக்கை தீர்மானத்தை சட்டசபையில் பாஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த 6 மாதத்தில் பல வேறு வேலைகள் நடக்கலாம். அந்த டிவிக்கேல நிறைய பேர் வந்து லாட்டாக வந்து சேரலாம், சில கட்சிகள் மெர்ஜ் ஆகலாம், இப்படியெல்லாம் நடக்கலாம். அப்போ அது ஒரு டியூரபிளாக ஆகிடும். அதாவது அதிமுக என் பிளாக்காக போயிட்டு தாவேக்காவு கூட கூட்டணி போகிறது ஒரு டியூரபிள் பர்மனெண்ட் லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து இன்னொரு 5 வருஷம் எதிர்கட்சின்னு சொல்கிறது அவங்களால கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு 5 வருஷம் படாத பாடு பட்டாங்க. இது வந்து இப்போ அது ஒரு அதிமுக அந்தஸ்து இல்லாத எதிர்கட்சி. அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இது இருக்கும்போது கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்னவா சார் இருக்கீங்க? கம்யூனிஸ்டுகள் வந்துங்க சரியான நேரத்தில் தவறான முடிவெடுப்பதில் வல்லவர்கள். ஏன்னா அந்த கட்சியில் ஒரு 30-40 வருஷம் பயணித்ததால சொல்கிறேன். எல்லாரும் இப்போ இந்த நேரத்தில் நல்லா முடிவு எடுக்கணுமோ அப்போ தான் தப்பாக முடிவு எடுப்பாங்க. காரணம் என்னென்னா, மக்களை புரிந்து கொள்வதில்லை, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதில்லை. அவங்க ஒரு கற்பனை உலகத்தில், அவங்க உலகம் சின்னஞ்சிறு உலகம். பாருங்கள், நேருக்கே பாத் நம்பூதிரி பாதுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில். நம்பூதிரி பாத்னா கம்யூனிஸ்ட் தலைவர். நேருக்கு அப்புறம் நாங்கள் இப்போ என்ன நிலைமையாக ஆகிருக்கு பாருங்கள். அந்த கட்சி 3 மாநிலங்களில் வலுவாக இருந்தது, இடதுசாரிகள். பெங்கால் போயிடுச்சு, திரிபுரா போயிடுச்சு, இப்போ கேரளாவும் போயிடுச்சு. மோடி சொல்கிறார் பாருங்கள், கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியாவாக மாறிடுச்சுன்னு. எவ்வளோ வருத்தமாக இருக்குது நமக்கு. 1957 தேர்தல் மூலமாக முதல் முறையாக உலகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடிச்சது கேரளாலங்க. நம்பூதிரி பாட் தான் அப்போ முதல்வர் ஆனார். அதை 2 வருஷத்துலேயே கவுத்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் தேர்தல் முறையாக ஆட்சியை, அதாவது புரட்சி ரத்தம் அதெல்லாம் இல்லாமல், வன்முறை இல்லாமல் சாதாரண ஜனநாயக அடிப்படையிலே கேரளாவில் ஆட்சியை பிடிச்சது கம்யூனிஸ்டுகள். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில். அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி இயக்கத்தை இன்றைக்கி எப்படி கொண்டு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பினராயி விஜயன் அந்த கேரளாவில் பண்ண அக்கிரமத்தால், ஊழலால் இன்றைக்கி மக்கள் அதை நிராகரிச்சிட்டாங்க. அதை போல் இன்றைக்கி கம்யூனிஸ்டுகள் வந்து சரியான நேரத்தில் மிக தவறான முடிவுகளை எடுப்பதில் வல்லவர்கள். இப்போ என்ன எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. முடிவுகளுக்கு முத நாளே சொல்லிட்டாங்க, இளைஞர்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்புமே திமுக ஏற்படுத்தி கொடுக்கல அப்படின்னு. அது சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொன்னார். கம்யூனிஸ்டுகளே அவர்கள் சரியாக அங்கீகரிக்கலை அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இப்போ என்ன முடிவு பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ இவங்க வரமாட்டாங்க, பிரேமலதா. ஏன்னா அவங்களுக்கு லாக் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு என்ன லாக்குன்னா, எல்கே சுதீஷுக்கு ராஜ்யசபா அமைச்சிருக்காங்கல்ல, அந்த லாக்கில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அந்த லாக் இல்லைன்னா பிரேமலதா தான் முதல்ல வந்து துணை முதல்வர் கேட்பாங்க. அச்சா, அந்த அம்மா அம்பிஷியஸ் லேடி. அதே போல் இவருக்கு என்ன லாக்குன்னா, எம்டிஎம்கே 3 பேரும் உதயசூரியன், 4 பேரும் உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க.
இப்போ ஜெயிச்சிருக்கிறது எத்தனை, ஒன்றா ரெண்டா? 2 சார். 2 ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து திமுக சட்டசபை கட்சி உறுப்பினர்கள். அவங்க திமுக என்ன எடுக்குதோ வெள்ளக்கக்கா பறக்குதுன்னா ஆமான்னு சொல்லணும். தே ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸ் தே ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் டிஎம்கே பார்ட்டி மெம்பர்ஸ். பேர் ஒன்றா அவர் போட்டிருக்கிற சட்டை மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் சட்டை எந்துன்ற மாதிரி எம்எல்ஏ சீட்டு வந்து திமுகவுது. அவங்க ஒன்றா மதிமுக கட்சி உறுப்பினர்களாக இருக்கலாம். அதனால் மதிமுக பெரிய பிராவிட அடிக்கிறாரு, நாங்கள் இங்கே தான் இருப்போம், இப்போ நான் வேறு எங்கேயா போக முடியும், உன்னால் உனக்கு போக்கிடமே கிடையாது அச்சா. அப்போ இந்த 2 பேருக்கு அப்படி இல்லை, 3 பேருக்கு சிபிஐ, சிபிஎம், விசிகேக்கு அந்த மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க வந்து சொந்த சின்னங்களில் போட்டி போட்டிருக்காங்க, இண்டிபெண்ட்டாக ஸ்டாண்ட் எடுக்கக்கூடியவங்க. அதனால் நேற்று செய்தியாளர்கள்கிட்ட திருமாவளவன் பேசும்போது நான் பார்த்தேன் அந்த காணொலியை. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி பற்றாக்குறை இருக்க விஜய் வந்து ஆதரவு கொடுக்குற வாய்ப்பு இருக்கான்னு. அதுக்கு அவர் என்ன சொல்லணும்? ஆம் இல்லை இல்லைன்னு சொல்லணும், இல்லை நாங்கள் பரிசீலிப்போம்னு சொல்லணும். ஒன்றுமே சொல்லாமல் நாங்கள் வந்து எல்லா அரசியல் முடிவுகளை நாங்கள்னு அவர் சொல்கிறது திமுகவை கைட்டு விட்டார். இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் தொடர்ந்து நாங்கள் ஒன்றாகத்தான் முடிவு எடுத்துட்டு இருக்கோம், எந்த முடிவு எடுத்தாலும் இப்போதும் ஒன்றாகத்தான் முடிவு எடுப்போன்றார். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? ஓகே. அதே போல் இன்னொன்று சொல்கிறாரு, நாங்கள் காலங்காலமாக கோரின தீர்ப்பு தான் கூட்டணி ஆட்சிக்கு இன்றைக்கி வந்திருக்கு, அதனால் வந்து இது ரொம்ப நல்ல தீர்ப்புன்றாரு. 2த்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 6 பேர் அங்கே போகிறதுல வந்து எந்த சிக்கலும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ் ஆல்ரெடி 6×5=11, 2008 ப்ராக்டிக்கல் 1108, ப்ராக்டிக்கலாக 107 + 11 118, கேம் ஓவர். ஆனால் இப்படியே இருக்கும்னு நான் நினைக்க மாட்டேன். இந்த 14 நாளில் இதை ப்ரூவ் பண்ணிட்டா ஒரு 6 மாதம் உங்களுக்கு மூச்சு விடுற டைம் கிடைக்கும். ஏன்னா அதுக்கிடையில் யாரும் வந்து நம்பிக்கை இல்லாத தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் ஒரு கவர்மெண்ட் நம்பிக்கை தீர்மானத்தை சட்டசபையில் பாஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த 6 மாதத்தில் பல வேறு வேலைகள் நடக்கலாம். அந்த டிவிகேல நிறைய பேர் வந்து லாட்டாக வந்து சேரலாம், சில கட்சிகள் மெர்ஜ் ஆகலாம், இப்படியெல்லாம் நடக்கலாம். அப்போ அது ஒரு டியூரபிளாக ஆகிடும். ஓகே. தொடர்ந்து இப்படியே இந்த 6 பேரை வச்சுக்கிட்டு 5 பேரை வச்சுக்கிட்டுலாம் கதை ஓட்ட முடியாது, அதுவும் சொல்கிறேன். இல்லை, அதுதான் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மணி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னதான் கூட்டணி இங்கே சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் கன்ஃபார்மாக அடுத்த 6 மாதத்தில் இங்கே வந்து இந்த மாதிரி ரீஎலெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ரீஎலெக்ஷன்லாம் உடனடியாக வராதுங்க. குறைஞ்சபட்சம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உள்ளே வரும். ஏன்னா அப்படி ஏதாவது இன்ஸ்டெபிலிட்டி வந்தால் கூட சட்டசபையை கலைக்க மாட்டாங்க. இட் வில் பி கெப்ட் இன் சஸ்பெண்டட் அனிமேஷன், கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருவாங்க. மணிப்பூரில் காஷ்மீர்லாம் வச்சுட்டு அப்புறம் தூக்கின்னு வந்து டீப் ஃப்ரீஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். கலைக்கிறதெல்லாம் மாட்டாங்க. கலைப்பது என்பது ஆர்டிக்கல் 356 பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கான்ஸ்டியூஷன் படி இங்கே ஆட்சி நடக்கலை, ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மிஷினரின்னா தான் எடுப்பாங்களே ஒழிய. இந்த ஆதரவு கொடுத்தவங்க சட்டப்பூர்வமாக நிரூபிக்கணுமா இவங்க சரியில்லை அப்படிங்கிற மாதிரி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 6 மாதம் கழித்து திமுகவே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். அப்போ கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் அதுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா தோற்று போச்சுன்னா அரசாங்கம் ராஜினாமா பண்ணி தானே ஆகும். ஓகே ஓகே ஓகே, அதுதான். கலைப்பெல்லாம் வராது. ஓகே 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 சார். இங்கே வந்து இந்த தேர்தல் முடிவில் பெருசாக பார்க்கப்பட்டது மக்கள் சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, மொழி பார்க்கல, அப்படிங்கிற பணபலமும் பார்க்கல அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. இன்னொன்று, இந்த பக்கம் வந்து பாமக அன்புமணியும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவனும் ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த பிம்பத்தை உடைச்சிட்டு 70 வருஷமாக இந்த பிம்பத்தை உடைச்சிட்டு 70 வருஷங்களுக்குள்ள 30 வருஷமாக அந்த பிம்பத்தை உடைச்சிட்டு திரும்பவும் விசிகாவும் பாமகவும் தாவேக்கால இணைஞ்சு செயல்பட வாய்ப்பு இருக்கா? அரசியலில் வந்து நிரந்தர பகைவர்களும் இல்லை, நிறைந்த நண்பர்களும் இல்லை. எனிதிங் மே ஹேப்பன் எனி டைம். அதனால் வந்து நம்ம எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது. பாமக வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து அவ்வளோ சீக்கிரம் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு லாக் போட்டிருக்காங்க. ஓகே. இப்போ தான் அவர் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா மெம்பராக ஏடிஎம்கே தான் ஆக்கியிருக்கு. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது.
சௌமியா அன்புமணி வந்து எம்எல்ஏ ஆயிட்டதால் அவங்க வந்து தாவேக்கால வந்து அமைச்சராகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப பெருசு இல்லையா? அதனால் அவங்க வந்து கொஞ்சம் ஊசலாட்டம் ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட்டு என்னை பொறுத்தவரை நான் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறேன் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர். அதாவது அதிமுக என் பிளாக்காக போயிட்டு தாவேக்காவு கூட கூட்டணி போகிறது ஒரு டியூரபிள் பர்மனெண்ட் லாங் ஸ்டாண்டிங் அலையன்ஸாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து இன்னொரு 5 வருஷம் எதிர்கட்சின்னு சொல்கிறது அவங்களால கற்பனை செய்து பார்க்க முடியாது. ஏற்கனவே ஒரு 5 வருஷம் படாத பாடு பட்டாங்க. இது வந்து இப்போ அது ஒரு அதிமுக அந்தஸ்து இல்லாத எதிர்கட்சி, அன்அப்ரூவ்டு லே அவுட்டு மாதிரி. இப்போ இந்த 40 பேரில் ஒரு 20 பேர் வந்து கொஞ்சம் முறுக்குனாங்கன்னா கூட அவங்க போய் செப்பரேட் பிளாக்காக போயிட்டு சேர்ந்தாங்கன்னா தாவேக்கால ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. 1/3 மேலே போனாலே முடிஞ்சு போச்சு. அதனால் அது பிளவுன்னு கருதப்படும். அதனால் என்னை கேட்டால் புத்திசாலித்தனமாக சாணக்கியத்தனமாக எடப்பாடியே அதை செஞ்சிடணும். இப்போ பையன் வந்துட்டு அப்படி இப்படி போயிட்டுருக்கான் யாரோடன்னு பார்த்தா அப்பா அம்மா கூப்பிட்டு யாரா அதுன்னு கேட்டு போய் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, அந்த மாதிரி பொறுப்போடு நம்ம செஞ்சுக்கணும். அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? எதிர்கட்சியான மீண்டும் உழைத்து மீண்டும் ஆட்சி 10 தோல்வி பழனிசாமி 11ஆவது தோல்வி. இனி யாராவது அந்த கட்சியில் நம்புவாங்க? அவரை நம்புவாங்கன்றீங்களா? திரும்பவும் அங்கே ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் கட்சியை தலைமை தாங்கிறதுக்கே இப்போ கொஸ்டின் வரும். ஆமாம், எதிர்கட்சி தலைவரும் போயாச்சு. இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே பதவி எம்எல்ஏ பதவி. அவர் ஜஸ்ட் 1 எம்எல்ஏ among the 234, அவ்வளோதான். அதே போல் பொதுச் செயலாளர் இருக்குது. அதுக்கு வந்து யாராவது கொஸ்டின் பண்ணாங்கன்னா ரொம்ப சிக்கலாகிடும். உங்களால் இனி வெற்றி பெற முடியாது. ஜெயலலிதா நிபந்தனை இல்லாமல் அவங்க கோர முடியுமா? நிபந்தனை இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குங்க. நான் தான் சொன்னேன், நத்திங் இஸ் ப்ரைஸ்லெஸ். வித்தவுட் ப்ரைஸ் எதுவுமே கிடைக்காது. அதனால் இது வந்துங்க தாய் அன்பு கிடைக்கும். அப்கோர்ஸ் ஒரு தாயின் துணை முதல்வருங்கிற இடத்துக்கு போவாரா இல்லை ஆட்சியில்? இல்லை நான் ஒரு சின்ன ஒரு கற்பனை தான் இது. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் கூட்டணி ஏற்கனவே பேசுனது தான் ஒரிஜினலாகவே தேர்தல் கூட்டணி பேசுனாங்க. இப்போ ஆட்சியில் திமுக வந்து அதாவது அதிமுக தனியாக வருது, என்டிஏ கிடையாது. அதிமுக தேர்தலோட எல்லாரும் கூட்டணி முடிஞ்சு போச்சுங்க. இப்போ அது ஒரு தனியான அரசியல் கட்சி. இப்போ அது வந்து தாவேக்காவோட கூட்டணி வச்சா நத்திங் ராங். அதுவும் ஒரு மதசார்பற்ற கட்சி தானே, அது ஒன்றும் மதவாத கட்சி இல்லையா? பிஜேபி கூட கூட்டு வச்சா திமுக கூட தான் கூட்டு வச்சுது. யார் கூட்டு வைக்கல? விசிகா வைக்கலையா? இல்லை இவங்க வைக்கலையா? மதிமுக வைக்கலையா? காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் தாங்க உறுதியாக அந்த கொள்கையில் இருக்கிறவங்க. அதனால் என்ன கேட்டால் பாமக வச்சுருக்குது, எல்லாரும் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதிமுக இட் இஸ் எ செக்குலர் பார்ட்டி ஸ்டில் ஐ பிலீவ். அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி. இப்போ அந்த கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக தாவேக்காவில் கூட்டணி அமைக்கும்போது நிச்சயமாக அதுக்கு வந்து எதாவது கொடுத்து தானே ஆகணும். இப்போ டெப்டி சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சு கொடுத்தா என்ன தப்பு? ஏன்னா உங்களுக்கு 5 வருஷம் தொல்லை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 பேர் வெளியே போனான்னா உங்களுக்கு ப்ராப்ளம். சபாநாயகர் ஒருத்தர் ஆகணும். இப்போ தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு எவ்வளோ நாளைக்கு ஓட முடியும்? நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுன்னுவாங்களா? அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்புறம் அரசாங்கத்தை கவனிக்கணும், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். உங்கள் ஒர்க்கெல்லாம் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுலேயே 5 வருஷம் ஓட்ட முடியாது. ஆல் யுவர் எனர்ஜி ஷுட் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் அதர் பர்பஸ். அதனால் விஜய் வந்து தெளிவாக முடிவெடுப்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருக்கு நிறைய பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, அவர் கேட்டு. திமுக எடப்பாடி வந்து இந்த ஈகோவை விடணும், அந்த கட்சியை காப்பாற்றணும், அது கலகலத்து போகக்கூடாது, டிஸ்இன்டெகிரேட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி அவரே பேசி 2 பேரும் இப்படி மக்கள் இப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. மாற்று ஆட்சி, திமுகவுக்கு மாற்று ஆட்சி நம்ம தான் அமைக்கலாம், அது ஒரு நிலையான ஆட்சியாக இருக்கட்டும். டெப்டி சிஎம் கேட்குங்க, சில மந்திரிகள் கேளுங்க. டெப்டி சிஎம்மாக இவர் எப்படி உட்காருவார்னா, நான் தான் சொல்கிறேன்னு, சிஎம்மாக இருந்த ஏக்நாத் சிண்டே அவர்கிட்ட ஃபட்னாவிஸ் டெப்டி சிஎம்மாக இருந்தார் போன வாட்டி. இந்த வாட்டி ரோல்ஸ் ரிவர்ஸ்டு. ஃபட்னாவிஸ் வந்து சிஎம், இப்போ டெப்டி சிஎம்மாக ஏக்நாத் சிண்டே. இதாங்க அரசியல். சின்ன வயசுள்ள ஆள் பிரதமராக இருந்தால் அவர் கீழே பெரிய 70 வயசு ஆள் ராஜீவ் காந்தி கீழே எவ்வளோ பேர் இருந்தாங்க? இந்திரா காந்தி கீழே மொராய் தேசாயில். அதனால் வந்துங்க இதிலெல்லாம் ஈகோ பார்க்கக்கூடாது. அரசியல் பியூரா பாலிட்டிக்ஸ் தான். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் உலகம் இது.
சர்வைவ் ஆகணும். இன்னொரு 5 வருஷம் நீங்கள் இருக்கணும். ம். அப்போ இந்த கட்சியை காப்பாற்றணும், அதை ஒரு ஆளுங்கட்சியாக மாற்றணும்னா தாவேக்காவோட போய் பேசலாம், டீல் பேசலாம். நீங்கள் ஒன்றும் தப்பு பண்ணலையே, கள்ள உறவு ஒன்றும் வைக்கலையே. அது ஒரு சாணக்கியத்தனம் தான் அது. அரசியல் சாணக்கியத்தனம். அதை செய்தால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ம். இல்லைன்னா இந்த சின்ன சின்ன ஒட்டு போட்ட துணி மாதிரி வச்சுருந்தா நிர்பந்தம் பண்ணுவாங்க. ம். ம். எங்களை நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்னும் அதிகமாக பண்ணுவேன்ல. ம். ம். நிச்சயமா. இப்போ மதுகோடான்னு ஒருத்தன் சுயேட்சை எம்எல்ஏ வந்தான் ஜார்க்கண்டில். எந்த அணிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. இவர் சேர்ந்தால் தான் பெரும்பான்மை கிடைக்குது. என்ன டிமாண்ட் வச்சான்னு தெரியுங்களா? ஐ ஷுட் பி மேட் சீஃப் மினிஸ்டர்னா ஆக்குனாங்க. வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ்ன்னு நினைக்கிறேன். அவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாங்க. ஒரு சுயேட்சையை அவன் ஆதரவு வந்தால் தான் பெரும்பான்மை வருதுன்றதால டை ஆயிடுச்சு. ஸோ அவனை சேர்த்து ஆக்குனாங்க. ஆனால் அவன் அந்த 4 வருஷமோ 3 வருஷமோ இருந்தான், 4000 கோடி அடிச்சிட்டான் கனிம வள கொள்ளை. அதுக்கப்புறம் அவனை கைது பண்ணாங்க, சிறையில் அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ ஒரு சுயேட்சையே முதலமைச்சராக வந்திருக்கான். அதனால் அரசியலில் சர்வைவ் ஆகணும். நீங்கள் அதில் போய் ஈகோ பார்த்துக்கின்னு நான் வந்து என்ன அவர் கூப்பிட்டோம் இவர் கூப்பிட்டோம், நீங்களே போய் பேசலாம். இப்படி ஒரு சூழல் வந்துருங்க. தமிழ்நாட்டில் நல்லா ஆட்சி கொடுப்போம், நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஆனால் இதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும்னா உங்கள் கட்சியும் காப்பாற்றிடுறீங்க. அதிமுக ஆளுங்கட்சி ஆகிடும். உங்கள் ஆட்கள் உங்களை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஈகோ பார்க்காம டெப்டி சிஎம்மாக இருக்கிறீங்களோ இல்லை வேறு யாராவது டெப்டி சிஎம் உங்களால் போட்டு நீங்கள் பொதுச் செயலாளராக இருந்துக்கலாமா? இப்போ இதெல்லாம் வந்து யோசிக்கணும் எல்லாரும். இதில் பர்சனாலிட்டி பார்க்குறது, நான் அவர் ஜூனியரு, சின்ன வயசு, நான் இவ்வளோ வருஷம், இது என்ன கவர்மெண்ட்டுக்கு வேலை எடுக்கிறோம், சீனியாரிட்டி கம் ஃபிட்னஸ்ன்னு அதுலேயே சொல்லுவான். வெறும் சீனியர் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருக்காரு. அதனால் விஜய் வந்து இஸ் எ வெரி மெக்னானியஸ் பர்சன், மெச்சூர்டு பர்சன். அதனால் அவர் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டார். திருமாவளவன் என்னை இப்படி திட்டினார, பாஜகவின் கைக்கூலினார, இப்படிலாம் ரைட்டு. அரசியலில் இதெல்லாம் நடக்கும்பா, இதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுங்களா? நம்ம சொந்தக்காரங்களில் குற்றங்காரன் ஒருத்தனும் தேர மாட்டான். சில விஷயங்களை நம்ம அப்படியே போட்டுட்டு போக வேண்டியது தான், கேரி ஃபார்வர்ட். நம்ம நோக்கம் என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணோன்றதுக்கு தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம். அதை நல்லா பண்ணோம் 5 வருஷத்துக்குன்னா அதுக்கான வேலைகளெல்லாம் செய்யணும். காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா பண்ணிக்குவோம். நம்ம ஒன்றும் கொள்ளை அடிக்கிறதுக்கு, சொத்து சேர்க்கறதுக்கு, குடும்பத்தை வளர்க்குறதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலையா? அவர் எய்ம் இஸ் டு டூ சம்திங் குட் ஃபார் த காமன் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ அதுக்கு என்னெல்லாம் உண்டு அதை பண்ணுவார் விஜய். பண்ணணும். இவன் வேணாம் அவன் வேணாம். பாலிட்டிக்ஸில் நோ அன்டச்சபிலிட்டிங்க, தீண்டாமை என்பதே கிடையாது. சில பேரை நம்ம போகவே முடியாது. பாய்சன், ஃபாசிசம், மதவாதம், மத ரீதியாக மக்களை பிளக்கிறவங்க, கம்யூனல் கிளாஷை உண்டாக்குறவங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, அதுக்கிட்டவே போக முடியாது. மற்றபடி நோபடி இஸ் அன்டச்சபிள். அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே சார். தொடர்ந்து நாங்கள் போகிற இடத்துலலாம் எங்கள்கிட்ட கேட்குறது மதிவணன் சாரோடைய அடுத்த இன்டர்வியூ எப்போ அப்படின்னு தான். ஸோ விஜய் அவர்களுக்கு பெருவரை எங்கள் ஆதரவு இல்லை, கொடுக்கல, யாருமே முன் வரல அப்படிங்கும் பொழுது விஜய் அவர்களுடைய இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த பல பேரில் நீங்களும் ஒருத்தர். உங்களுடைய காணொலி மூலமாக எங்களுக்கு அரசியல் அறிவு நிறைய வந்துச்சு, எங்களுடைய வியூவர்ஸுக்கு நிறைய அரசியல் அறிவு வந்துச்சு. விஜயோட இந்த வெற்றிக்கு உங்களோட சேர்ந்து நான் ஒரு அணில் மாதிரிங்க. விஜய் ஒரு ராமர்னா நான் ஒரு அணில் மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதேதான். அந்த வெற்றிக்கு நாங்களும் ஒரு பங்களிப்பாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்.